ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக காமிச்சிட்டு கிளம்புறோம். சரியா? மெயினாக தான் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொபைல்லாம் விலை குறைச்சி தான் போட போகிறோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் கம்மி பண்ணி போடுவோம். சில இது உங்களுக்கு எல்லாமே சொல்லுவோம், பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S22 தான், வெறும் S22. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கோடு இருக்குது. சரியா? ஜிபி பார்த்திங்கன்னா 8256. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14,000, 14,000. சரியா? ஒரே ஒரு லைன் இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும். இதில் கோடு லைனே தெரியல. லைனே தெரியல. அவர் என்னென்னா லைனே எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாரு. இது ஏற்கனவே இருந்த லைனே எடுத்துட்டாங்க அப்படின்றாரு. அதனால தான் இந்த சின்ன லைன் கூட பேஜ், அந்த லைன் எடுத்த ஒரு பேஜ்ன்னு சொல்கிறாப்புல. சரியா? 8256. இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 14,000. இப்போ இதுவும் 256 தான். 8256. இப்போ ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா இதில் கோடு தெரியுதுல்ல, இதில் கோடு தெரியாது. இது கோடு எடுத்த மொபைலுன்றாப்புல, இது கோடு இருக்கிற மொபைலுன்றாப்புல. சரியா? புதுசாக வந்துருச்சு இது. ஸோ கோடு வந்துருச்சுன்னா நம்ம ரெண்டுமே 256 தான். உங்களுக்கு பாருங்கள், ரெண்டுமே 14,000. இதுக்கப்புறம் இது வராதுன்னு இவர் சொல்கிறாரு. சரியா? அது என்னன்னு தெரில, பார்த்துக்கலாம். சரியா? அப்படியே வச்சுருங்க. நீங்கள் கிளம்புங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S22 ப்ளஸ். இது 23,500, அதாவது 23,500. இதில் எந்த கோடும் கிடையாது, எதுவும் இஷ்யூவே கிடையாது. மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஜிபி பார்த்திங்கன்னா 8GB ரேமு, 256. விலை பார்த்திங்கன்னா 23,500, அதாவது 23,500. சரியா? அடுத்ததாக ஒரு மொபைல் பார்த்திங்கன்னா விவோவில் பார்த்திங்கன்னா விவோ V29e. சரியா? இதோட விலை பார்த்திங்கன்னா 16,000. விவோ இல்லை இருங்க, இது விவோ 29e என்ன பார்க்க பார்த்து சொல்கிறேன். இருங்க, அது ஆன் ஆகட்டும். அதுக்குள்ளே இந்த மொபைலுக்கு வந்துடுவோம். இது இப்போ விலை குறைச்சிருக்கேன். இப்போ 13,500. அதாவது மோட்டோ எட்ஜ் 40, வெறும் எட்ஜ் 40 தான். இன்னும் வாரண்டி இருக்குதுன்னு சொல்கிறாரு அவர். 10 மாதம் வாரண்டி இருக்குன்றாரு. மொபைல் பார்த்திங்கன்னா மேலே கிராச் கார்டு போட்டிருக்கா இல்லையா? இதுக்குள்ளே கிராச் கார்டு இருக்கா பாரு. கிராச் கார்டு இருக்கா என்னன்னு பாரு. கொஞ்சம் எதுவும் இல்லை. கிராச்சஸ் எதுவும் இருக்கா? இல்லைல்ல, அது நம்ம தொடச்சா போயிடும். வேறு ஒன்றும் இல்லை, வேறு இது மாதிரி. சரியா? அது ஒன்றும் இல்லை. ஜிபி அப்படியே வை 8256. இது 8GB ரேமு, 256. இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 13,500, அதாவது 13,500. பாக்ஸ் இருக்குது. இந்த மொபைலுக்கு பாக்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஐஃபோனில் 2 மொபைல் இருக்குது. ஆல்ரெடி நம்ம நிறையா போட்டோம். 23,000 சொல்லி கொடுத்தது. ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் 13ல் 128. சரியா? 23,000. ஒன்று ஒரிஜினல் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. இதில் இது பார்த்திங்கன்னா பேட்ரி சேஞ்ச் பண்ணியிருக்கு. மற்றபடி டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான். இதுவும் ஒரிஜினல் டிஸ்பிளே தான். பட் ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஜெனின் பாட்டு காட்டாது, அன்னோன் பாட்டு தான் காட்டும். காரணம் என்னென்னா கடையில் கொடுத்து மாற்றிருக்காங்க. 2 டோன் ஃபேஸ் ஐடிலாம் ஒர்க் ஆகும். ஸோ இதோட விலை 23,000. இதோட விலையும் 23,000 தான். விவோவில் இது என்ன மாடல்ன்றதை நம்ம பார்ப்போம். இருங்க, ஆன் ஆயிடுச்சு. விவோ V29, 8GB ரேமு, 128, 16,000. இது உள்ள வாரண்டி இருக்கா பாரு. வாரண்டி செக் பண்ண முடியுமா? வாரண்டி கிடையாதா? ஓ, ஜிமெயில் இதெல்லாம் போட்டால் தான் வரும். சரி, ஓகே. சரி, ஓகே. இதோட விலை பார்த்திங்கன்னா 16,000, அதாவது 16,000. ஸோ இது பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் Fold 5.
விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 47,500 அதாவது 47,500. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், 12 GB ரேமு 256, 47,000 இதோட விலை. இப்போ தான் வீடியோ போட்டோம் சரியா, இருக்குது இன்னும் யாரும் கேட்கல, பார்க்கலாம். ஆனால் கேட்பாங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேர் மொபைல். இதெல்லாம் வாங்கினா கோல்டு ஃபைலாம் எப்படி பார்த்தாலும் இதுவும் 1,00,000 சில்லற ரூபா. வாங்க பஸ், 1,00,000 சில்லற ரூபா. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற விலை 47,000, 47,000 சரியா. இதுப்பா OnePlus 9 ப்ரோப்பா. OnePlus இப்போ காசு போட்டிங்களா நீங்கள் தானே? இவர் தான்ப்பா. அது அந்த ஜிபே நம்பர் மட்டும் சொல்லுங்கள், ஃபினிஷ் போட்டு இருங்க, நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து 11R. இது ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டார், நாளைக்கு பார்சல் போட போகிறோம் சரியா. பாக்ஸு மொபைலு எல்லாமே இது உள்ளே இருக்குது. ஆனால் இது வந்து நாங்கள் விற்றுட்டோம், காசு கொடுத்துட்டாரு சரியா, காசு கொடுத்துட்டாரு. ஓகே 16,000. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S20 FE 5G மொபைல். சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைலு, 8 GB ரேமு 128 பாக்ஸோடு இருக்குது. சரி ப்ரோ, அது ஏதாவது இஷ்யூ ஆயிருக்குமா என்னன்னு பார்த்து சால்வ் பண்ணுவாங்க. 10,500 சரிங்களா. நான் சொல்கிறேன் புரியுதா, கட் பண்ணிப்பா அப்புறமா பேசலாம். ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ப்ரோ 256. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா 80. இதெல்லாம் நிறைய வாட்டி போட்டோம் பஸ். இது வெறும் 30,500, 30,500. ஸோ சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா 12 GB ரேம் 512 GB 87,000, 87,500. மாடலு 12,512 சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா 87,500 சரியா. பஸ் என்ன பஸ் இல்லை பஸ் இருக்கு, ஒன்றும் போல இருக்கு போல இருக்கு. சாம்சங் கேலக்ஸியில் Z Fold 6. இது ஆக்சுவலாக வந்து இது இம்போர்ட்டட் மொபைலு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அவர் 75,000 சொல்கிறாரு. பேனா ஒன்று இருக்குது இதுக்குள்ளே, பேனா மட்டுமே தனியாக 10,000 கொடுத்து வாங்கியிருக்காப்புல சரியா. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு 256. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் அதெல்லாம் வைக்காதீங்க, கண்ணாடி டொப்புன்னு உடஞ்சிக்கும். எதாவது கேளுங்க, வேண்டாம் எடுத்து தருவாப்பா. சாம்சங் கேலக்ஸியில் S21 அல்ட்ரா. இது விலை வந்து பார்த்திங்கன்னா 20,000, 12 GB ரேமு 256. ஆல்ரெடி இதெல்லாம் நாங்கள் நேற்று போட்டது தான். ஸோ இருந்தாலும் நம்ம காட்டுறோம் உங்களுக்கு 256 சரியா. மொபைல் நல்லா தரமாக தான் இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. சாம்சங் கேலக்ஸி S21 FE பிங்க் கலரு 12,300, 8 GB ரேமு 128. ஸோ S21 FEன்றது சூப்பர் மொபைலு. மொபைல் தலை இன்றைக்கும் ஆன்லைனில் கிட்டத்தட்ட 30-32 ரூபா இருக்குது. 45 ரூபா வந்தது புதுசில் இது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து 12,300 தான் கொடுக்குறோம், 12,500 கொடுக்குறோம். இந்த மொபைல் மட்டும் இல்லை, ஒன்று இதே மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். அது வந்து இன்னும் கூட 13,000 போட்டிருக்காப்புல. இது வந்து 12,300 இல்லை, இது வந்து 13,000. காரணம் வந்து என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா 256, அதை விட கொஞ்சம் நல்லா இருக்குது 256.
OnePlus 11R வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இஷ்யூவான மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே தான் எங்கேயோ வச்சுருக்கோம். இதாக இருக்குது 11,500 இது Vivo V27 பேக் டோர் சேஞ்சு, பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. சரியா, பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,500. ஐக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா 6,000 rupees இது. 4GB RAM 128. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஆனால் இது 4G மொபைல். ஐக்யூவில் ஐக்யூ Z6. $6,000 இதெல்லாம் நம்ம ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கோம். போக்கோ F4ன்னு ஒரு மொபைலு, பாக்ஸு மொபைல் இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 8,500 9,000 சொன்னாப்புல. அது ஆமாம் இது இப்போ விலை குறைச்சிட்டா 13,500 போட்டேன். ஆமாம், எட்ஜ் 40 தான், 8,256. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போக்கோவில் M4ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு, போக்கோ M4 பாக்ஸு மொபைல் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9,000 rupees. ஏங்க இது அதுக்கு தான் அந்த ஆள் வாங்கிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் என்னங்க நீங்கள் அதுதான் நான் ஃபோட்டோலாம் அடுத்து அனுப்புனால உங்களுக்கு. சரி வைங்க காசு போட்டு விட்றேன். அவன் கெஞ்சிட்டு இருந்தான்ப்பா அந்த ஆள் பாவம். Realme Narzo 60. Realme Narzo 60 10,500, 10,500. 8GB RAM 128. அப்புறம் Vivo X200. Vivo X200 வந்து 200 Pro. Vivo X200 Pro 61,500. சரியா, ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 16GB RAM 512GB. இதெல்லாம் நம்ம வந்து வீடியோ காமிச்சிருக்கோம் பஸ். இன்றைக்கி வீடியோலலாம் தனித்தனி வீடியோவில் இருக்குது. ஸ்டாக் வீடியோலேயே நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து சொல்லிடுறோம். சரியா, அதனால் நீங்கள் வந்து தெளிவாக அதிலே பார்த்துக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் A33 5G மொபைலு. இந்த அவர் சியானை போட்டு அனுப்பிவிடு, பார்க்குறாரா? சாம்சங் கேலக்ஸி A33 5G மொபைலு 8,128. பஸ் காசு வாங்கிக்கங்க, நீங்கள் அப்புறமா வீடியோவில் பாருங்கள். அந்த அவர் நம்பருக்கு போட்டு விட்ரு. அவர் நம்பர் அதே நம்பர் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 3,500 சொல்லியிருக்காப்புல. பஸ் வீடியோ போடுறோம் பஸ், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் ஒன்று முன்னாடி வந்துருக்கணும், இல்லை பின்னாடி வந்துருக்கணும். காசை வாங்கிட்டு போங்க. அவர் போட்ட நம்பர்லேயே போட்டு விடு. சாம்சங்கில் வந்து F23 5G மொபைல். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஆஃப் ஆகுதுன்னு சொல்லி சொன்னப்ப. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. என்னன்னு தெரில. இருந்தாலும் உங்களுக்கு வாங்கணுன்னு ஐடியா இருந்தால் பாருங்கள். 3,500 நம்ம வாங்கி கொடுத்துடலாம். 4,000 போட்டிருக்கா, 3,500 வாங்கி தரேன். சில்லறையே இல்லைப்பா என்கிட்ட.
இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்டம் ஃபிலிப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இதாக இருக்குது. டிஸ்பிளே போனது இதெல்லாம் நிறையா காமிச்சிடும். 5500 இதெல்லாம். போட்டியா? வீடியோ லேட் அப்லோட் ஆகல. போட்டியாவா? போட்டாச்சு. எஸ் 21 அல்ட்ரா அதில் போர்டு ஃபால்ட். இப்போ வீணாக போனோம்ப்பா. அப்போவே வேறு அவன் நின்று வாங்கிட்டு இருந்தாப்பா. வீடியோ எடுத்துட்டு வீணாக போனவனுங்க வாங்குற மாதிரி வந்து வீடை வாங்கிட்டு வியாபாரி எடுத்துருப்பாங்க. அவன் நின்று கெஞ்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்காக கொடுத்துருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து ஒக்கப்பத்து ஏற்கனவே நம்ம போட்டாச்சு. இதெல்லாம் இது வரைக்கும் ஒக்கப்பத்து. இது வந்து ஓரளவு பரவாயில்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து நாடு CE தான். இது 12 GB ரேமு 256 10,500. இது ஓரளவு பரவாயில்ல, வாங்கலாம். இதுவும் ஒக்கப்பத்து தான், அதிக ரேட்டு இதெல்லாம். ஸோ இது கூட ஒக்கப்பத்து தான். இது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏதோ கம்மி பண்ணார்ல, 5000 ரூபா போட்டிருக்கு. இது ஓரளவு பரவாயில்ல. இது ஒருத்தர் வாங்கியிருக்கு, அட்வான்ஸ் பண்ணியிருக்காரு. இது OnePlus 10R. இது வந்து 8 5000 ரூபா. இது ஒக்கப்பத்து. இதெல்லாம் ஒக்கப்பத்தெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு விட்ருவோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லி வாய் வலிச்சு போச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது S23 அல்ட்ரா. சரியா, கொஞ்சம் கிராச்சஸ் அதிகமாக இருக்குது. S22 அல்ட்ரா, சாரி S22 அல்ட்ரா கிராச்சஸ் அதிகமாக இருக்குது. 12 GB RAM 256. விலை வந்து பார்த்திங்கன்னா 26,500 OnePlus Nord 2. இதெல்லாம் ஒக்கப்பத்து. இதெல்லாம் சொல்லி வாய் வலிச்சுருச்சு. இது 8500. இது MI 11X iPhone XS 64 GB. இது ஒரு 500 ரூபா போட்டு வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. வரானா இல்லையா தெரில. இது சாம்சங்கில் வந்து S22 அல்ட்ரா, சாரி S21 அல்ட்ரா. 2 பீஸ் இருக்குது. இப்போ ஒன்று போட்டோம்ல பாக்ஸோடு ஒன்று, இது பாக்ஸ் இல்லாமல் ஒன்று. இதுவும் 20,000 ரூபா தான். ஸோ இது டெட்டு பீஸ் 5000 ரூபா போட்டிருக்காப்புல. சரி, ஓகே பஸ், இதோட முடிச்சிடுவோம். நாளைக்கு பார்ப்போம். சரியா, ஒரே போர் அடிக்குது.